அப்படி இல்ல. தாய் தந்த பிச்சையிலே அம்மா தாயே ஜாமி நிறுத்துங்களா. ஐயோ அப்பா ஒரு கிளம்பியாச்சுன்னா அப்புறம் இடையில நிப்பாட்ட கூடாது. தாய் தந்த பிச்சையிலே நிப்பாட்டுங்களா. உங்க ஜாலிக்கு தான் எங்கனா நிப்பாட்ட முடியாது. நான் என்ன குருட்டு போயலடா. கண்ணாடியை போடுங்க அப்புறம் ஆளு பாத்துருவாங்க. அப்பா ஒரு உள்ள காசு போடல இந்த பிச்சை. ஏண்டா நான் என்ன கண்ணு தெரியாதவனா நானு? எவ்வளவு டெய்லா கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கேன். எப்படி என்னைய வச்சு குருட்டு பிச்சைக்காரன் ஐயோ இந்த பிச்சைக்காரங்க ஒழுங்கா நடிக்க தெரியலங்க. ஆமா நீ வந்தோன்னு இந்த அவரே எந்திரிச்சு போறாயா ரசிகரே போயாக்கிட்டு. ஆமா ஐயோ ஐயோ உன் ரசிகரா இருங்க அடுத்த ஏரியால போய் நம்ம பிச்சை எடுப்போமா. உன் ரசிகர் பூராமே இப்படித்தான் 3 2 தான் வேலை செய்யும். ஆண்டவா மஞ்ச பை எடுத்துட்டு போங்க செல்லாம். ரொம்ப நன்றி. எலெக்ஷன்ல நிக்கிறார் மாதிரி இம்புட்டு கும்பிடா. எங்க கும்புரஞ்சாமி எங்க வரீங்க சொல்லாம? வெளியில நான் இருக்கேன் உள்ள நீங்க எதுக்கு போறீங்க? ஏய் விட்டு சொல்ல போகட்டும். இம்சை கொடுக்காத. அவர் ஒன்னும் இம்சை கொடுக்கல. நானு அவரை எனக்கு இம்சை கொடுக்கல. என்ன வரைக்கும் உட்காந்து விழுந்துருச்சா? இல்ல தகரத்தை தான் போட்டு பேசிச்சு. அப்படியா? வேற ஒன்றும் இல்லையே. சரி ஆபத்தில் இல்லை. நாடத்தை நிப்பாட்டி விடாத. ஏதாவது விழுகுறதுனா அந்த பக்கமா போய் விழுந்துரு. இங்க இருங்க தேவையில்லாம என் ரசிகரை பேசுற வேலை வச்சுக்காதீங்க. வாயாங்கிட்டு ஷட் அப் யுவர் மவுத். உன் ஜட்டியை போட்டு கவுத்துறானே. ஜட்டியெல்லாம் தர முடியாது உன் ஜௌரியத்துக்கெல்லாம். ஏன்னா அது என்ன பெரிய லட்சம் ரூபாயா? ஆமா லட்சம். அதை போட்டு கவுத்துறாலும் என்ன தெரியும்? என்ன மறைக்க முடியும்? ஒன்று கழட்டி கொடுத்தாதான். எதுக்கே நான் கொடுக்கணும்? ஞாபகத்தை வச்சுக்கிறேன். எதுக்கு நான் என்ன காதல் சின்னமா கொடுத்துக்கிட்டு திரியறேன்? நான் உங்களை லவ் பண்ணல. நான் லவ் பண்றேன். நான் லவ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு வேற ஆள் இருக்குங்க பின்னாடி போயிட்டாரு. அது அரை லோசம் 3/4 லோசம் உனக்கு அப்படித்தான் வரும் எனக்கு தெரியும். நான் ஒன்று சொல்றேன். நான் உன்னை லவ் பண்ணியே தீருவேன். சும்மாரியா என் லவ்வர் அங்கே சட்டையை கழட்டி போட்டு கொட்டையை கொளுத்தியே அவன் உட்காந்துருக்கான். ஓ அங்கிட்டு ஒன்று இருக்கா? ரைட்டு இருக்கட்டும். எல்லாம் என் சகலைகள் தான். ஏய் யார் என் சகலை? யாரெல்லாம் உன்னை லவ் பண்றேன்றானோ அவன் பூரா எனக்கு சகலை தான். அப்ப இவர் அந்த கேஸ் தான் போல. ஏய் பிச்சு புடிய ராஸ்கல். பொம்பளை பிள்ளைய லட்சணமா பேசு. ஏதோ உன்னை பார்த்தோன்னே லைக் ஆயிட்டேன். அதனால தான் பேசாம அமைதியா போறேன். யார் நீங்க? அவங்க மட்டும் என்ன லைக் ஆகாம இருந்தாங்க. கையை கண்டதும் காதல். உன்னை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சு. எப்படி பறக்குது? உடம்புக்கெல்லாம் பார்த்தா அப்படியே 2000 வாட்ஸ் கரண்ட் பாஞ்ச மாதிரி. அப்பல இருந்து லேகி வைத்துக்கிட்டே இருக்க நீ. லேகி வைக்கிறேன். என்னுடைய உணர்ச்சிகளை புரிய தெரியாத நீ ஒரு ஜடம். போயாங்கிட்டு நானே உன்னை லவ் பண்ணலன்னு சொல்றேன். அப்புறம் ஜடம்ன்ற அப்புறம் காதல் லவ் பண்ண என்ன பண்ண இந்த வந்துட்டாங்க மஞ்சள் என்ன கொட்டகை சுத்தி வந்து கும்பிடுறானே. இரியா நான் சொல்றலாம் கேப்பாப்ல. உட்காரு அம்மா உட்காரு. நாக்குட்டியாது என்னடி நீ உட்காருது எந்திரிக்குது. ரைட்டு எங்க கும்பிடு பாப்பா. நான் சொன்னாலும் கேட்குது. நான் சொன்னா அவர் சொன்னா கேட்கவே கூடாது. நான் சொன்னாதான் கேட்கணும். ஐ லவ் யூ. ஐயோ உன் வாயை கிழித்து விடுவேன். ஞாபகத்தில் வச்சுக்க. ஏன்னு கேட்டேன். சகலை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என் நிலைமை பாடுறான். எனக்கு எதிரி யாரெல்லாம் எதிரியா வர்றாங்கன்னு பாரு. என் காலை கொடுமை. உன்னை எச்சரிக்கிறேன். பொம்பளை பிள்ளையா லட்சணமா? நீங்க பொம்பளை பிள்ளையா லட்சணமா? வாய்க்கு வாய் பேசாத. நீங்க பொம்பளை பிள்ளையா லட்சணமா? யார் நீ பொம்பளை? நான் ஆம்பளடி. ஏய் நீ அந்த தாண்டி போயிட்டயா? அந்த டைலாக் தாண்டி போயிட்ட. இந்த டைலாக் தாண்டி போறாங்க. முகர கட்டை பாரு. ஏன்னா புள்ள பத்து வளர்த்துருக்க நீ எல்லாம் மனுஷனா? நீங்களா முதல்ல ஒரு மேடையில ஒரு சபையில ஒரு ஆம்பளை பையலுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்க. என்ன நான் மதிப்பு கொடுக்கல? வாய்க்கு வாய் பேசுற. என்ன ஓவரா பேசுறீங்க? ஓவரா அதிகமா பேசுறீங்க. ஹரியரனை யாராருக்கு பிடிக்குமோ அவங்கள கை தட்டுங்க. கை தட்டுங்க. இருங்க தலைவா. ஓகே தேங்க்யூ. நன்றி. ஓகே எல்லாம் நல்லா மட்ரிப்பு நல்லா கை தட்டுங்க. யூடியூப் எடுங்க. எதுக்கு இப்ப கை தட்ட சொல்ல? அதான் நல்லா நம்ம ரசிகர்கள் தான். அதெல்லாம் என்ன பண்ண கூப்பிடுறாங்க ரசிகர். ஆமா மரியாதையா பேசிக்க. வேற மாதிரி ஆயிக்கிறேன் பூரா. ஏன் அழுகுதான்? என்ன சொல்றீங்க? சொன்னா உன்னை அழகா தூக்கிட்டு போய் பிள்ளை எல்லாம் என்ன தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? சிங்க குட்டிலாம் என்னடா தம்பி? ஏண்டா கை தட்டு அண்ணனுக்கு. அத்தாச்சி எப்படா? மொட்டை பயங்கரமா தட்டுறேன்.
உன்னை உங்க ரசிகரா? ஆமா ரசிகர். அவங்களும் உங்க ரசிகரா? எல்லாம் ஆளுதான். ஆ? என்ன பண்ணுவ? ஆளு முன்னாடி உன்னால என்ன பண்ண முடியும்? ஏன் என்ன பண்ண முடியாதுன்னு? என்ன பண்ண முடியும்? ரவுண்ட் கொண்ட என்ன என்ன ரொம்ப பேசுற? ரொம்ப 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 பேசுற என்ன? ஏய் என்ன ஆளு பச்சை பிள்ளையா இருக்கே நான் விட்டு போறேன். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? வேற மாதிரி ஆயிக்கிறேன். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? பொறுமையா இருடா தம்பி, நான் அண்ணன் பாத்துக்கறேன்டா. நீ கோமறா. ஹரியர் அண்ணனுக்கு யார் யாரெல்லாம் ரசிகரோ கை தட்டுங்க, தட்டுங்க. அண்ணனுக்கு யார் யார் ரசிகர்லாம் கை தட்டுங்க. ஏய் ஹரியரனுக்கு யார் யாரெல்லாம் ரசிகரோ கை தட்டுங்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ? வர்றா யார் அடிச்சாரோ உனக்கு தெரியாது. கண்ணு முன்னாடி தான் குமரி எடுத்துக்கிட்டு இருக்கா. இல்லை யார் அடிச்சாரும் மயிரப்புறான் எடுத்துருக்கா. எனக்கு கோபம் வருது. சட்டாதியப்பா நீங்க தட்டினா தாண்டா அடிக்கிறா. கும்புற ராஜா யார் அண்ணனுக்கு ரசிகரோ கை தட்டுங்க பயங்கரமா. என்ன தாத்தா நான் உங்களை கை தட்ட சொல்றேனா? கும்புறேன். எப்ப தட்டுற? முதலே தட்டுறது இல்லையா? நீ 23ஆம் புலிகேசியுடைய மந்திரி. படையெல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் தகவல் சொல்றா நீ. ஏய் என்ன கையோ சைஸா என்ன இப்படி காட்டியா? மணிக்கட்டோட வெட்டி போடுவேன். நானே என்ன முடிச்சதில்ல நீ என்ன உதவாங்க. அத்தா ஒரு வார்த்தை ஏண்டி அந்த பையில அடிக்கிறது யாரா கேட்டீங்களா? கை தட்டுறீங்க. யார் யார் அண்ணனுக்கு ரசிகர்லாம் கை தட்டுங்க வேமா. ஐயா நானே சொல்லி வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏய் நீ முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். நல்ல மரியாதை இல்லை. ஒரு ஆம்பளை பையன் கை நீட்டிட்டீல தொட்டுட்டீல. இன்னி தெரிய முடியும் உனக்கு. என்ன தெரியும்? இன்னி காட்டுறேன். யார வருவாங்க? இப்போ வருவாங்க. போய் கூட்டிட்டு வா போ. வருவாங்கன்னா இப்போ வருவாங்கன்னு சொன்னா வேற என்னை ஆஸ்பத்திரியில் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு பார்க்க வருவாங்க. என்ன பொம்பளையா லட்சணமா நட? நான் பொம்பளை லட்சணமா தான் நடந்துட்டு. ஆம்பளை கை நீட்டுற நீங்க கை நீட்டலாம்ல. நீ அடிச்ச மாதிரி உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. சண்டைக்கு வா வா சண்டைக்கு வா. சண்டை இன்னைக்கு இல்ல. சண்டைக்கு வா. அப்பறே கண்ணு கலங்குது. அது வேற டிபார்ட்மெண்ட் வலிக்குதா இல்லையா? உன்னையெல்லாம் 3ஆம் அடிச்சு டவுசர் பாக்கெட்ல சொல்லிட்டு போயிடுவேன். வலிக்கிறது தெரியுதுல. அப்புறம் என்ன 3ஆம் அடிச்சு நீங்க டவுசர் பாக்கெட்ல வைக்கிறீங்க? பொம்பளைய தொடக்கூடாதுங்கிற லட்சியத்திற்கு வேண்டாம். கை தடிச்சுல உனக்கு அடிக்க தெரியாதுன்னு சொல்லியா? நான் உன்னை அடிச்சிருந்தேன்னா அதே தாய்மார்கள் என்னை கேட்க தம்பி அவதான் ஒரு பைத்தியக்காரச்சி அப்படி செய்யறான். நீங்க திரும்ப அடிக்கலாமா? அண்ணே எல்லாம் யார் யார் ரசிகர் ஹரியரன் கை தட்டுங்க. யாரை பார்த்து பைத்தியம் கடிச்சிருக்கின்ற கை தட்டுங்க. ரெஸ்ட் விட்டு அடி. யாருக்கு டயர்ட் ஆகுதா இல்லையா? ஹலோ மகளே, அப்பா நானும் பாக்குற ஒரு ஆம்பளைனோட பார்க்காம ஒரு சபையில இந்த அடி அடிக்கிறா. அப்பா கேளு. எனக்கு கேட்கறதுக்கு வந்து நான் என்னைக்குப்பா அடிச்சிருக்கேன்? என்னப்பா அந்த கண்ணாடி போடுங்க. அவர் யாரு? அவர் தகுதி என்ன? தரம் என்ன? யாருப்பா அவரு? சும்மா தலையை கொதி விடுங்க. பட்டன சட்டையை சரி பண்ணுங்க. அப்பா எனக்கு ஒரு டீப்பா. அப்பா போமாங்கிட்டே. அப்பா எனக்கு ஒரு ஆலிக்ஸ். என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படி ஹலோ அண்ணா தலை நல்லா முறைங்க. தலை நல்லா முறைங்க. அப்பதான் பயப்படும். வா வாடா செல்லாம். நீதான் துர்ராஜா? நீதான் துர்ராஜ். வாடி செல்லம் வாடி.
என் மயில் குஞ்சு வாடி. என்ன செய்யணும்? நல்லா முறை அப்பதான் பயப்படும் அந்த பிள்ளை. ஆமாண்ணே. நல்லா முறைக்கு நான் அந்த போட்டேன்னு வச்சுக்க. ஏண்டா கண்ணாடி போட்டுக்கிட்டு நல்லா முறைனா யாருக்குடா தெரியும் முறைக்கிறது? கூறுவிட்டவளை படத்துல விஜய் அந்த முறைச்சாரு. அது கண்ணாடி கழட்டிட்டு மறைப்பா. கண்ணாடி போட்டு முறைக்க மாட்டார். போ, நான் திரும்ப முறைக்க அவ திரும்ப என்னை போட்டு விழுக்க. என்ன முறைக்கலையா? உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீ ஒன்றும் மன்னிக்க வேணாம், வா சண்டைக்கு வா. எவ்வாறு ஒரு நேரம் போற ஒரு நேரம் இருக்காது. ஏன் என்ன பண்ணிருக்கீங்க? படக்குன்னு கோவம் வந்துச்சுனாக்கா நான் வேற மாதிரி ஆயிக்கிறேன். வேற மாதிரி ஆயிருவேன்னா சிரிச்சுக்கிட்டு போறேன்னா அது சின்ன பிள்ளை, அது விளையாடுது. ஏய் நீ சண்டைக்கு வா ஏன்றல. இத தண்டி எரும மாட கூப்பிடுறேன் வர மாட்டேங்கிற. சண்டைக்கு வா. ஏய் 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 எதுவும் நடக்கலாம், சொல்ல முடியாது. கற்பழிப்பேன். யாரையா கற்பழிப்ப? யாரையோ யாரையா தமா யாரையா உன்னேன்னு சொன்னா புருஷன் கூட பார்க்காம யாருக்கு யாரையா புருஷன்? யாருக்கோ ஓ உனக்கு கல்யாணம் ஆகாதா? ஆகும். அவன் உனக்கு என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி, அவர் எனக்கு புருஷன். ரைட். எனக்கு கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவன் எனக்கு என்ன வேணும்? அவங்க உங்களுக்கு பொண்டாட்டி, நீங்க அவங்களுக்கு புருஷன். நான் யாரு? புருஷன். நீ யாரு? பொண்டாட்டி. நான் யாரு? புருஷன். நீ பொண்டாட்டி. அவ்வளவுதான். யார் யாருக்கோ அவ்வளவுதான். போ, நாளைக்கே ஒரு புள்ள வரக்கும். யாருக்கோ அட போட முட்டை லூஸ் போயிடலாம். இந்த இடத்துல டைமிங் தப்பா வருது. இப்போ யாருக்கும் சொல்லக்கூடாது. சரி சரி சரி. யாருக்கோ புள்ள வந்தா நான் எப்படி அப்பனா ஆகுது? அப்புறம் எப்படி யாருக்குங்க அப்பே? புள்ள பிறக்கும்னே உங்களுக்கு அப்படி சொல்லணும். நாளைக்கே ஒரு சிங்க குட்டி வர எங்களுக்கு எடுக்கைய மோல. உங்களுக்கு புள்ள வரனா மயிர புடுங்குற கடை நான் இருக்கீங்க. ஏங்க நீங்க தாங்க சொல்லுங்க, எங்களுக்குன்னு சொல்ல சொன்னீங்க. எனக்குன்னு சொல்லணும். சரி சரி. நாளைக்கே ஒரு குழந்தை வர எனக்கு நாளைக்கே குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு மயிரை மட்டும் சரியா சொல்லுங்க. உங்களுக்கு உன்னைய மன்னிச்சு விட்டுட்டேன். ஏய் நான் சொல்றேன் கேளு. என்ன? ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ஆணவம் ஆகாது. ஏன்? அடங்கி போகணும். அவதான் பெண்ணு. ஆ. அடக்கமாக பூமி அதரம் நடக்க கூடாது பெண்ணு. ஆ. நீ ஆடுற லம்பாடி ஆட்ட ஏன் ஜவுரியம் நான் ஆடுறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்ற? எல்லாம் பேசாத, போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். புதன்கிழமை வரேன், ஜன்னிக்கிழமை வரேன். வாயாடி சிரிக்குமாங்க. சொன்னா சொல்லிட்டு போறான்றேன். கொஞ்சம் கூட அசால்ட்டா நான் பயப்படணும்னு அவசியமே இல்லை. கருமா இப்படி பேசினு வச்சுக்க, மாமியா கறி உன்னை மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு கொரன்னு உரசி விடுவா. நான்லாம் போற வீட்டுக்கு மாமியாவே போட்டு தள்ளிட்டு உள்ள போவேன். முதல்ல போட்டு தள்ளிட்டு தான் அடுத்த வீட்டுக்கு. என் குடும்ப குத்து விளக்கே. மெண்டல் உன்னை தான் திட்டிக்கிட்டு இருக்கேன், எங்களை ஆடி இருக்கேன். உனக்குலாம் அசிங்கமா தெரியல? இல்ல. சரி போ, உன்னை மறுபடியும் மன்னிச்சு. நீ என்னை ஒன்றும் மன்னிக்க வேணாம், வா சண்டைக்கு வா. தொட்டு பேசாதேன்னு சொல்றேன். தொடாட்டி என்ன தொடப்படாது? சீச்சி தொட்டு பேசாத. அடி இளவே ஒரு அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தான் இருந்த. என்னைக்கியா? நடிக்காத. என்னைக்கு? மறந்துட்டியா? என்னைக்குன்னு சொல்லு. மறந்துட்டியான்னு? அதான் என்னைக்குன்னு சொல்லு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாசி மாசம் சிவன் ராத்திரி அன்னைக்கு ஞாபகம் இல்லையா? வண்டிக்குள்ள மூதேவி அன்னைக்கு எங்க அம்மாச்சியை தானே அனுப்பிச்சு விட்டுறேன். சுடிதார் போட்டு டான்ஸருக்கு ஆள் இல்லாம அதை தானே அனுப்பிச்சு விட்டேன். அம்மாச்சி அது கரெக்டா உன் வளர்த்தி தானே இருந்துச்சு. அது எங்க அம்மாச்சி என் வளர்த்தி தான் இருக்கும். உனக்கு சரி அறிவில் உனக்கு ஏன் சுடிதார் வேற ஆளியாக போட்டுருக்க கூடாது. ஓன் சுடிதார் அதுக்கு போட்டு விட்டேன். ஏன்? நான் லைட்டாக சாப்பிட்டு இருந்தேன், வண்டிக்குள்ளே பார்க்கவும் நீ தான் படுத்திருக்காக்குன்னு நினச்சி பாஞ்சிட்டேன். சரக்கு சாப்பிட்டு இருந்தேன், பாஞ்சிட்டேன். எந்த பக்கம்? லாஸ்ட் சீட்டில். கிளவி முன்சீட்டில் எல்லாம் படுத்துருந்துச்சு. லாஸ்ட் சீட்டில் போய் இவர் என்ன பண்ணாரு? இப்போ நான் தான் விட்டேன். அதான் டிரைவர் திட்டியிருக்காப்புல, எவன்டா கடை சீட்டில் ஓட்டையை போட்டதுன்னு. சரி பண்ணி கொடுத்துருவோம். எத்த தண்டி பிராடு தானே அதெல்லாம். சரி வா. ஆமாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சாய் கடை கழட்டி போறாம. சாக்கிட்டு நான் கடை கழித்தேன். நீ தான் லூஸாக இருக்குன்னு. நீ மட்டுமா லூசு? சாக்கிட்டு லூசு. இங்கேயா? சரி என்ன பண்ணுற? அப்பா கேமரா ரெடி ஆச்சுக்காப்பா, போஸ் கொடுக்க போறா. சுரேசனே எப்பா இந்த சிலை எப்போ பார்த்துறப்பா? இங்கே மாம்பழையா வரம் பார்க்குறேன். மாம்பழம். கமான் டெல் மீ. செக்கச்ச வந்த பழம், செத்தக்க வந்த பழம், இது தான மீனுக்கு பழம், எல்லாரும் வாங்கும் பழம், இது வளர்த்துன வளர்ந்த பழம், எத்தாய பார்த்துக்கிட்ட மாம்பழம் பார்த்தியா, எங்க பார்த்து பார்த்தியா, இமந்தாச்சு பார்த்தியா, கைக்கு அடக்கமோ குடிச்சு பார்க்க வாட்டேன். மாம்பழம் வைக்கிறேங்க. மாம்பழம் என்ன இல்லை வந்துருச்சா? அதுதான் சொல்றது, ஒரு ஆம்பளை போயிட்டு அப்படிலாம் சவடால் பண்ணக்கூடாது. பண்ணா அப்படி தான் கண்ணுக்குள்ளே விழுகும், காதுக்குள்ளே விழுகும். விளையாட்டு நினச்சிருக்கீங்க. சாமி துடியான சாமியா சாமி தெரியுமா? மாம்பழத்தில் பல வகை மாம்பழம் இருக்கு. பல வகைனா
மல்கோவா. பாட்டியா என்ன சாமி துடியானோ சாமினா என்ன சாமின்னு சொல்லு. நம்ம சாமி அப்படி சாமி. அதான் என்ன சாமி? நோட்டீஸே அவர் தான் படிச்சாரு. ஏதோ ஒரு சாமி. என்ன சாமின்னு தெரியல, இவர் கோயில சொல்றாராம். பொந்து கருப்பேன் தெரிஞ்சுக்க. பொந்துக்குள்ள கருப்பனா? பொந்த கண்டா விட மாட்டேன். எப்படிலாம் பிராடுத்தனம் பண்ற? மாம்பழம் விற்க வந்தவங்க அம்மா. மாம்பழம் விற்கிறதா அம்மா? சும்மா அந்த தாடியா சும்மா? எப்படி 10 குடமா ஆனாலும் ரப்பி பண்ண அடி வைப்பில் தண்ணி அடிச்சிருக்கேன். கை கொடுக்குற குடும்பம் என்ன சும்மா கொடுக்குறேன். ஸ்டெப்பு தாங்க போட்டேன். ஸ்டெப்பு இதுக்குள்ள இருந்தா விடுவாங்க. ஏங்க நீங்க தானங்க அப்படி போடுங்க, காலை வீசி வீசி. அவங்க அப்படி ஆடுனா நீங்க அப்படி ஆடுங்க. தள்ளி நாடு தெரியல, விவரம் தெரியல, நீங்க அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. ஐயோ அவனுக்கா அந்த ஆம்பிள் அத்தா இங்க பார்த்தா நான் ஆடுறேன். காலை படுது, கால் மேல படுது. நான் ஆம்பளை பையில காலில் மேல படுற மாதிரி பண்ணேன். ஏங்க நீங்க போட்ட ஸ்டெப்பை தாங்க நான் போட்டேன். தெரியாம படிச்சா தெரிஞ்சு படிச்சா? தெரிஞ்சுதான் பட்டுச்சு. அப்ப தப்பு இல்லை. தெரியாம பட்டா தான் சாரி சொல்லணும். தெரிஞ்சு படும்போது தெரிஞ்சே பட்டு. மகளை குத்தி பறக்க விட்ட மத்தியா? என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. கொக்கு பற பற எங்க பறக்குறது? மாதிரியா நினைப்பாங்க. ப்ளீஸ் இங்க பற கும்பிட்டு விழுங்க ப்ளீஸ் லைட்டா. அது ஏன் புள்ள ரொம்ப பலமா இருக்கு. என்னைய குத்தி பறக்க விட்டாளையா? இந்த ஸ்டெப் பிடிக்கலையா? பெரிய அண்ணா துறை அக்கிரமத்துக்கு ஒரு அளவு இல்லையாடா? கும்பிட்டு மணியமா இருக்கீங்களாடா? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ராணி. எங்க 2 பேர் போட்டோவையும் முதல்ல போட்டு விடுங்க. பாத்ரூமில் ஒட்ட சொல்கிறேன். மிஸ் ராணி, உன்னை மிஸ்ஸஸ் ஆக்கலாம்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாம எல்லாம் என் வளத்துக்கே இருக்குமா? என்ன பண்ணுறது? அங்கே போங்கன்னு பேசி பழகுங்க. சரிங்க. எங்கங்க? ஆமாம். சே எங்கங்க எங்க எங்க எங்கங்க அண்ணெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க எங்கங்க ஏற்கனவே ஆம்பளை இல்லைங்க. நான் உங்களை ஓப்பனாக ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கோவப்படுறீங்க பட்டுன்னு? சரி, நீங்களே என்னை ஓப்பனாக ஒரு வார்த்தை கேட்குறீங்களா? பிடிச்சி தள்ளி விட்டுறே, எந்திரிக்க முடியாது. சரி விடுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வேண்டாம்,
நான் உங்களை காதலிக்கிறேன். நானும் உங்களை இல்லைங்க காதலிக்கிறேன். வேண்டாங்கிறிய பறக்கன்னு. காதலிக்க வேண்டாம். நான் காதல் பண்ணல. நான் காதல் பண்ணுவேன். நீ என்னை கல்யாணம் பண்ணாட்டி பரவாயில்ல, நான் காதலிப்பேன். காலம் முழுக்க உசுருள்ள வரை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேனே. தாராளமாக போங்க. நீங்கள் போய் அங்கே ஒன் சைடில் வா. வெரி குட்ரா, நீ நல்ல ஆளாக வருவடா. அவனை இங்கே எடுக்கிறீங்க. உனக்கு இப்போவே ஒன் சைடு டபுள் சைடுலாம் தெரியுது. நான் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். ஒன் சைடாவா? நீ கல்யாணம் பண்ணி போ, ஆ புள்ள ஊட்டி பெற்றுக்க, அதை பற்றி எனக்கு அவசியமே இல்லை. வேற? ஆனால் நான் லவ் பண்ணுறது பண்ணித்தான் தெரிவேன். ஆனால் என் லவ்வுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும்ல. நீ எங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் இந்த காதலி அவனுடைய மனைவி ஆகலாம். ஆனால் நான் காதல் பண்ணதுக்கு அடையாளமா நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும். எப்போ கூப்பிட்டாலும்னா நீ வரணும். ஏய் என்னையா சொல்ற? இது என்னங்க நல்ல காதலா? திஸ் இஸ் கள்ள காதல். உன்னை எப்படியெல்லாம் மனசுக்குள்ள நினச்சிருக்குது. வேணாம். என்னடா சைஸாக போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடா அப்பா, பெரிய கவிஞர் இருந்து இருடி உனக்கு எலிபாய்சன் தான். உன்னை எப்படி நினச்சிக்கிட்டு தெரியுமா? உன் தலையெழுத்து பாரு. நான் நினைக்கிறேன், ஐயோ ஆண்டவனே, ஒரு 5-6 டிக்கெட் இருக்காங்கய்யா. 4 லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். யாராவது தெரியுமா? புதுக்கோட்டையில் சரவணே. வேண்டாம், இதில் பதிவாகிட்டு இருக்கு, அதனால் அப்புறம் சொல்ல ஒரு நாளைக்கு. உன்னை எப்படி சொல்லட்டுமா? எப்படி? அந்த லிஸ்ட்டில் நீ என்ன இருக்க சுரேஷ்? சிரிச்சுக்க. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமை தாஜா, போக்கிரி ராஜா போதுமை தாஜா, பொம்பளை கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. தண்டனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணா, தண்டனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே. நீ மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்க என்னாரு, நீ மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்க என்னாரு. குங்கும 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 போவே, கொஞ்சம் 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 போறாது. குங்கும போவே கொஞ்சம் போறாது, தங்கமே உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே. ஜம்பருப்பட்டும் தாவணிப்பட்டும் சல்ல சல்ல கையிலே, ஜம்பருப்பட்டும் தாவணிப்பட்டும் சல்ல சல்ல கையிலே, என் மனங்கத்து ஏக்கமும் பட்டு என்னமும் பண்ணுதடி, என் மனங்கத்து ஏக்கமும் பட்டு என்னமும் பண்ணுதடி. குங்கும 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 போவே, கொஞ்சடி 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 கொஞ்சம் புறாவே. ஜம்பருப்பட்டும் தாவணிப்பட்டும் சம்மதப்பட்டுக்கணும், ஜம்பருப்பட்டும் தாவணி கட்டும் சம்மதப்பட்டுக்கணும். தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும். கொஞ்சம் 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 கொஞ்சடி 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 கொஞ்சம் புறாவே. குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. ராணி, இனி நம்ம கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. ஏங்க என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம், சின்னஞ்சிருச்சுங்க. நமக்குள்ள தப்பு நடந்துருச்சுன்னா அந்த அருவா எடுத்து வாயிலே வெட்டிடுவேன். அதை பற்றி தப்பு இல்லை, கிழிஞ்ச வாயிலே கிசடிப்பேன். நீ என்ன தெரியுமா? வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போய் கட்லு கட்லு மெத்த மெத்த பாய் பாய் தலகாணி பால் பழம் ஒரு படி நெல்லு காமாட்சி விளக்கு புது வேஷ்டி. ஒரு படி நெல்லு காமாட்சி விளக்கா? எது புது வேஷ்டி? அப்பா காமாட்சி விளக்கு ஒரு உடி நெல்லு புது வேஷ்டி மட்டும் போதும்பா. ஏண்டி என்ன கல்யாணத்துக்கு சொல்லி விடுங்க. அப்பா அப்பா என்னை கொண்டு அடக்க மண்டலே முடிவா இருக்கீங்கல்ல. கல்யாணத்துக்கு ஜாமான் சொன்னா கருமாதுக்கு ஜாமான் சொல்லிட்டு இருக்க. ரெண்டு ஒண்ணு தானே. நீ போய் ரெடி பண்ணு,
மாமா கடைக்கு போயிட்டு வரேன், உனக்கு வேட்டி எனக்கு சேலை, புத்தி மாறுதா இல்லையா? உனக்கு சேலை எனக்கு வேட்டி மாலை தாலி எல்லாம் வாங்கிட்டு வர்றேன். எல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஃபர்ஸ்ட் நைட் என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஏங்க கல்யாணம் பண்ணா கட்டியுமா? அதில் கல்யாணம் பொதுமையாக பண்ணிக்க ஒன்றும் அவசரம் இல்லை. ஏங்க நாடகத்துக்கு வந்துருங்க இன்னைக்கு போய் கரெக்டாக இன்னைக்கு 3 to 4 பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரம் தான் நாரதர் வள்ளியின் தர்க்கம் கடுமையாக இருக்கும். நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீ கும்பிட்ட மணி எங்கே அங்கிட்டு போயிட்டு வாரியே, என்ன சமாச்சாரம்? ஏங்க ராஜபாட்டுக்கார் உள்ள படுத்திருப்பாருல்ல, அவர் வெளியிருக்கு போயிடுவாப்புல தண்ணி பாட்டில். ஏங்க அழகப்பா வெத்தலை போட உள்ள வருவாங்க. 2 கவளி வாங்கி கொடுத்துருக்கேன். ஆடு கொலையத்தின மாதிரி தின்னுக்கிட்டு இங்கே இருக்கணும், உள்ள வரக்கூடாது. வரக்கூடாது. துறைய பட்டியும் குடிக்க உள்ள வருவாங்கல்ல. வரமாட்டாப்புல, தெரியும் துறைக்கு. என்ன அங்கே இருக்கிறதே இடம் இல்லை. கொட்டை ஓட்டவருக்கு கைக்கு விலங்கு தான் போடணும். கரெக்டாக வரப்போ வச்சு தள்ளி ஒரு வரப்பில் குண்டியை வச்சு உட்காந்துருக்கேன். என் கொடுமை அந்த வரப்பில் போட்டே அடிக்கிறவனே. ஏங்க மிருதங்க சரவணை வருவாப்புல இல்லைங்க, சரவணை வர மாட்டான். வாரு பிடிக்க உயரமா அவன் நேத்தே வாரு பிடிச்சிட்டா. ஏங்க ஜோதியப்பா இருக்காருல்ல, சீன் மாற்ற மாட்டார். நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் அவர் சீனை தொட மாட்டார். எத்த தண்ணி பொய் சொல்றாப்புல பெரிய. இன்னைக்கு என் காம களியாட்டங்களை பூரா அந்த வரப்புல வச்சு அடிக்கிறேன். பையங்கடி காமெடி பண்ணிட்டு இருக்காம. இன்னைக்கு என் காம களியாட்டங்கள் துணையா இருந்து அதுல நீ பாஸ் ஆகுற, உட்கார வச்சா உனக்கு கழுத்துக்கு தாலி கட்டுவேன். ஐயோ நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா பாஸ் ஆயிர வேண்டி. ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் வரப்பு வீணா போயிருமா இல்லையா? அடுத்த வாரம் பாத்துக்கிறோம் போ. ஏங்க வாங்க, முதல்ல செகண்ட் சரியில்லை, நமக்கு ஃபெயில் ஆயிர வேண்டாம். அப்புறம் நீ லூசு. ஏங்க வரப்பு உங்களுக்காண்டி தாங்க இருக்கு, வாங்க. அதில் நான் நடக்கவே முடியல, அதில் போட்டுக்கிட்டு எங்கிட்ட அடிக்க. ஏங்க வாங்க, இன்னைக்கு டைம் சரியில்லை, போ இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குறோம். இன்னொரு நாளைக்கு ஆமாம் ஆமாம் போ. விடுங்க, ஒரு கட்லு மெத்த இதெல்லாம் ரெடி. இன்னொரு நாளைக்கு அங்கே இருக்க. நீ கட்லு மெத்தெல்லாம் நீ ரெடி பண்ணிடுவ. தலகாணி பால் பழம்லாம் ரெடி பண்ணிடுவேன். வேற அது பெரிய விஷயம் இல்லை. ஸ்வீட்டு பால் பழம்லாம் நான் வந்ததுக்கப்புறம் நீ என்னை ரெடி பண்ணுறதுக்கு வா. அதில் தான் நீ கலைமாமணி பட்டம் வாங்கணும். கண்டிப்பாக உனக்கு கிடைக்காது. உன் வாயில நல்ல வார்த்தை கிடைக்காது, முடியாது, போட மாட்டேன் இப்படியே சொல்லி சொல்லியே ஓடாத மிக்ஸி, யாராது ஓடாத கிரைண்டர், ஓடாத மிக்ஸியா, கட்டில், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், வண்டி எடுத்து போங்கடா. ஒண்ணுக்கு உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கொண்டு வாங்க. 2000 ரூபாய் தரடா. வாங்க அக்கா வாங்க. அண்ணா 5000 ரூபாய் தரேன், வண்டி எடுத்து போ. ஒண்ணுக்கு உதவாதுன்னு அவன் முன்னாடி சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினான் அவன். ஆனா 5000 பழைய வண்டி சாமியான் பூரா நம்ம வீட்டுக்கே வர்றாங்களே ஏன்? இந்த வர்றேன்டி, இப்போ வர்றேன்டி, உன்னை வச்சுக்கிறேன்டி. மனசு கிடந்து பதைக்குது. என்ன வண்டி வராது படி மூடன். ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான், எனக்காக தெய்வீகம், எனக்காக தெய்வீகம். அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான், இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். கல்லறையில் இருக்கும் பல சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றவைதான் போல் இருக்கிறது. பெண்ணை படைக்காது பிரம்மனே பாவம் மான்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காது பிரம்மனே பாவம் மான்களே, பரிதாபம் நாங்களே. காலமா விதியா சொல்லடா, காதல் காவியம் பேசுமோ ஒரு மூடன் கதை சொன்னான், கதை உன்னை நினைக்க முயல்கின்றேன்,
அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களே, அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ, அழகான பெண்களே. இந்த மடையிலோ சொல்லும் சொர்க்கமா பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூட கதை சொன்னா என் கதை இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னா என் கதை இதுதான்.